ஸ்ரீ ஸ்ரீ மகாபுர்ணகுரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயணாச்சனம். அயோத்தியா காண்டம் சர்க்கம் 59. ராமனது பிரிவினால் மரம், செடி, கொடி முதலியனவும் வாடி வதங்குவதை சுமந்திரன் சொல்ல கேட்ட தசரதன் மூர்ச்சித்தல். இன்னனம் கூறின சுமந்திரனை நோக்கி, அரசன் மற்ற விற்த்தாந்தங்களையும் சொல்லுவாயாக என்றனன். சுமந்திரன், மகாராஜனே, அவ்விரு சகோதரர்களும் சடை தரித்து மர உரி உடுத்து கங்கா நதியை கடந்து பிரயாகை கஷேத்திரத்தை குறித்து சென்றனர். லக்ஷ்மணன் ராமனை காத்து கொண்டு எல்லாருக்கும் முன்னே சென்றனன். நான் ராமனது கட்டளைப்படி திரும்பி வந்து விட்டேன். குதிரைகளோ ராமனது பிரிவை நினைத்து பெருமூச்சு விட்டுக்கொண்டு வழியில் சரியாய் செல்லாமல் இடக்கு பண்ணி கொண்டு சென்றன. நான் குகனுடன் அந்த சிருங்கிபேரபுரத்திலேயே நின்று திரும்பியும் ராமன் என்னை சாரர்கள் மூலமாக கூப்பிடுவானோ என்னும் ஆசையினால் தாமதித்திருந்தேன். அரசனே, உன் தேசத்தில் உள்ள மரங்கள் கூட ராமன் பிரிவை பொறுக்க முடியாமல் இளைத்து புஷ்பங்களோடும் தளிர்களோடும் மொக்குகளோடும் வாடி இருக்கின்றன. இனி மனிதர்களை பற்றி சொல்ல வேணுமோ? குளங்குட்டைகளில் தண்ணீர் அடியிட முடியாதபடி கொதிக்கின்றது. காடுகளிலும் நந்தவனங்களிலும் மரங்களின் இலைகளெல்லாம் உலர்ந்திருக்கின்றன. ராமனது பிரிவால் காடுகள் முழுவதும் நிசப்தமாக இருக்கின்றன. நான் பட்டணத்தில் நுழைகையில் ஒருவன் கூட சந்தோஷத்துடன் காணப்படவில்லை. அரசனே, ராமனை பற்றி மன வருத்தப்படும் விஷயத்தில் சத்துருக்களுக்காகினும் சிநேகிதர்களுக்காயினும் பேதம் என்று சிறிதும் இல்லை என்றனன். இவற்றை கேட்ட மன்னவன் கண்களில் நீர் ஆறாக பெருக சுமந்திரனை பார்த்தி, கைகேயி பாபிஷ்ட வம்சத்தில் பிறந்தவள் ஆகையால் பாபிஷ்ட ஸ்வபாவமுடையவளாயினள். அவள் ராமனை காட்டுக்கு அனுப்புமாறு என்னை தூண்டுகையில், அந்தோ நான் காரிய ஆலோசனையில் சமர்த்தர்களாகிய பெரியார்களோடு கலந்து விசாரம் செய்யாமல் போயினேன். ஓர் பெண் பிள்ளையிடத்தில் உள்ள மோகத்தினால் நான் முன்பின் பாராமல் இந்த தகாத காரியத்தை செய்துவிட்டேன். என்னால் இனி உயிரோடு இருக்க முடியாது. ஆகையால் நீ தயவு செய்து இப்பொழுதே என்னை ராமனிடம் கொண்டு போய் சேர்ப்பிக்க வேண்டும். அந்த ராமனை சீதையுடன் நான் பார்க்க பெறுவேனாயின் பிழைத்திருப்பேன், இல்லையேல் இறப்பது திண்ணம் என்று சொல்லிக்கொண்டே, ஐயோ ராமா, ஐயோ லக்ஷ்மணா, ஆ சீதே என்று புலம்பினன். பின்னும் அவ்வரசன் கௌசல்யை நோக்கி, தேவி, நான் ராமனது பிரிவால் சோக சாகரத்தில் மூழ்கியுள்ளேன். ராமனை கண்டால் அல்லது இந்த சோக கடலை கடக்க வழியில்லை. ஐயோ, என் ராமலட்சுமணர்களை காணப்பெற்றிலேனே என்று பலவாறு கூறி புலம்பிக் கொண்டே மூர்ச்சையடைந்து படுக்கையின் மேல் விழுந்தான். இதை கண்ட கௌசல்யை மிகவும் பரிதாபமுற்றனள். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ.